புனிதர்கள் பிரான்சிஸ், ஜெசிந்தா. புனிதர் பிரான்சிஸ் மார்ட்டோ 1908ஆம் ஆண்டு ஃபாத்திமா அருகிலுள்ள ஆல்-ஜுஸ்த்ரல் கிராமத்தில் போர்ச்சுகல் நாட்டில் பிறந்தார். 1917ஆம் ஆண்டு தன் சகோதரி ஜெசிந்தாவும் உறவு பெண் லூசியாவும் சேர்ந்து அன்னை மரியாவின் தோற்றத்தைக் கண்ட சிறுவராவார். அன்னை மரியா அவர்களுக்கு ஜபம், பாவ மன்னிப்பு, பாவிகளுக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்று அழைத்தார். அந்த அழைப்பை ஆழமாக ஏற்று பிரான்சிஸ் அதிக நேரம் அமைதியாக ஜெபத்தில் கழித்தார். 1918, 1919 காலத்தில் பரவிய காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டு 1919 பிப்ரவரி 4ஆம் தேதி இறைவனிடம் இணைந்தார். 2017 மே 13 அன்று போப் பிரான்சிஸ் அவர்களால் புனிதராக அறிவிக்கப்பட்டார். புனிதர் ஜெசிந்தா மார்ட்டோ 1910ஆம் ஆண்டு பிறந்தார். 1917ஆம் ஆண்டு அன்னை மரியாவின் தோற்றத்தைக் கண்ட 3 சிறுவர்களில் ஒருவராக இருந்தார். அன்னை மரியா காட்டிய நரக தரிசனம் ஜெசிந்தாவின் மனதை ஆழமாக பாதித்தது. அதன்பின் அவர் பாவிகளுக்காக அதிக தியாகங்களையும் ஜபங்களையும் செய்தார். காய்ச்சல் நோயால் மிகவும் துன்புற்றும் தனது துயரை உலக பாவிகளின் மீட்சிக்காக அர்ப்பணித்தார். 1920 பிப்ரவரி 20 அன்று இறைவனிடம் இணைந்தார். 2017 மே 13 அன்று போப் பிரான்சிஸ் அவர்களால் புனிதராக அறிவிக்கப்பட்டார். புனிதர் பிரான்சிஸ் மார்ட்டோ மற்றும் புனிதர் ஜெசிந்தா மார்ட்டோ வழியாக இறைவேண்டல். கருணைமிகு எங்கள் இறைவா, ஃபாத்திமா நகரில் அன்னை மரியாவின் அழைப்பை எளிமையுடனும் தூய்மையுடனும் ஏற்றுக்கொண்ட இந்த சிறுவர் புனிதர்களின் வாழ்க்கையை நினைவு கூர்ந்து உம்மை துதிக்கிறோம். அமைதியான ஜெபத்தில் உம்மை நேசித்த புனிதர் பிரான்சிஸ் மார்ட்டோவின் அன்பையும், பாவிகளுக்காக துன்பத்தை அர்ப்பணித்த புனிதர் ஜெசிந்தா மார்ட்டோவின் தியாக ஆவியையும் எங்கள் உள்ளங்களில் ஊற்றியருளும். சிறிய தியாகங்களையும் நாங்கள் அன்போடு ஏற்று பாவ மன்னிப்பிற்கும் உலக சமாதானத்திற்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும். எங்கள் குடும்பங்கள் தூய்மையிலும் ஒற்றுமையிலும் வளரவும், நோயிலும் துன்பத்திலும் இருப்பவருக்கு ஆறுதல் கிடைக்கவும், பாவிகளின் மனம் மாறி உம்மை நாடவும் இந்த புனிதர்கள் வழியாக அருள் புரிவீராக. அன்னை மரியாவை அன்போடு போற்றும் இதயத்தை எங்களுக்கு அளித்து, எங்கள் வாழ்வு முழுவதும் உம்முடைய சித்தத்திற்கு இணங்க வாழச் செய்தருளும். இதை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வேண்டுகிறோம். ஆமேன்.